ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா வந்து எப்படி செய்யலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சுக்கா வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, இடியப்பம், ரைஸு, நெய்ச்சோறு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு சைடிஷே போதுமானது. டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிம்பிள் ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கிடலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்ச வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த ஒரு கசப்பு தன்மை வந்துடும். கூடவே கஸ்தூரி மெத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட ஊற வைங்க. இன்னும் நல்லா மசாலா நல்லா சிக்கனில் ஆட் ஆகியிருக்கும். நான் உடனே பிசைஞ்சு உடனே செஞ்சுட்டேன். ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 கிராமும், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம அது கூடவே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே வந்து ஸ்லோவில் கிண்டி விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிஜமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. 1/2 kg சிக்கனும் ஒரே டைம்லேயே காலியாகிடுச்சு. ஸோ அந்தளவு டேஸ்ட் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இடையில இந்த மாதிரி கிளறி விடுங்க. கண்டிப்பாக சூப்பராக வரும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் நல்ல திக்கான கிரேவியாக கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடு ஷிஃப்டிங்கில் வந்து என்னால் ப்ராப்பராக ஒழுங்காக வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கப்புறம் வீடியோவும் கிளியராக இருக்க மாட்டுது. ஏன் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும் பாருங்கள். கரெக்டாக அடுப்பு வைக்கிறதுக்கு நேராக தான் ஜன்னல் இருக்குது. ஜன்னலுக்கு நேராக நமக்கு வெளிச்சம் வரனால நம்ம என்ன தான் வீடியோ எடுத்தாலுமே வந்து அந்த வெளிச்சம் படும்போது நமக்கு கிளாரிட்டி ஒழுங்காகவே வரமாட்டுது. ப்ளஸ் வீடு ஷிஃப்டிங்கில் வந்து ஸ்டாண்டும் உடஞ்சிருச்சு. ஸோ நான் கையிலே வச்சுட்டு கையிலே வீடியோ எடுக்கிறனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டெடியான வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சாதம் கூட தான் பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் திக்கான கிரேவியை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா இன்னும் சுக்காவாக வேணும்னா ஸ்லோலே வச்சு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாக சீரியஸ்லி சொல்கிறேன். நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இதை நம்ம அடுப்பில் வச்சு வேலையை முடிச்சிடலாம். அங்கிட்ட சிக்கன் வந்து வேகிற ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நமக்கு டைமு. பாருங்கள், நான் இந்தளவு திக்காக தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரே கையிலே செல்லை எடுத்துகிட்டு ஒரே கையில் சாப்பாடை போட்டு பரிமாறினது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வீடியோ எடுக்க. இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நான் தனியாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் போட்டேன். கடையில் போட்டது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வீட்டில் அரைச்ச தனியாத்தூளை யூஸ் பண்ணுங்கள். நான் ஆச்சி கரம் மசாலா தான் யூஸ் பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.